ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேக்ஸ் நகர் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கை ஆன்லைனில் நீங்கள் எப்படி பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறனோ அது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், டிடிஎஸ், டிசிஎஸ், பிஎஃப், இஎஸ்ஐ இது ரிலேட்டடாக சர்வீஸ் தேவைப்பட்டாலோ அல்லது இது ரிலேட்டடாக உங்களுக்கு கிளாஸஸ் எதுவும் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸை விட கம்மியான ப்ரைஸ்க்கு இந்த சர்வீஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே பண்ணி கொடுப்போம். நம்மக்கிட்ட டாக்ஸேஷனுக்கான ரெக்கார்டர் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ரெக்கார்டர் கிளாஸில் என்னென்ன கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், டிடிஎஸ், டிசிஎஸ், பிஎஃப், இஎஸ்ஐ இது நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களா இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு டேக்ஸ் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு உங்களுடைய கரியரில் வந்து எக்ஸ்போஷர் ஆகணும், இன்னும் அதிகப்படியான ஒரு ஸ்கில்லை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறவங்களா இருந்தால் நீங்கள் இந்த கிளாஸஸ் வாங்கி பார்த்து பயனடையலாம். இந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து அன்லிமிட்டெட். இதுக்காக உங்களுக்கு இந்த நாளுக்குள்ளே தான் பார்த்து முடிக்கணும், 28 டேஸ் தான், 3 மந்த்துக்குள்ளே பார்த்து முடிக்கணும் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான். ஸோ இந்த ரெக்கார்டட் கிளாஸஸோடைய ஆஃபர் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 4999 டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் வேணுன்றவங்க கீழே தெரியுற அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் இந்த ரெக்கார்டட் கிளாஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி எக்ஸல் ரீகன்சிலேஷன் டூல் வந்து ஃப்ரீயாகவே கொடுப்போம். இதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா 500. ஸோ இந்த ரெக்கார்டர் கிளாஸ் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த டூல் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். இல்லை எனக்கு வந்து ஜிஎஸ்டி கிளாஸ் மட்டும் போதும், எனக்கு இன்கம் டேக்ஸு, டிடிஎஸ், டிசிஎஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வந்து செப்பரேட்டாக வாங்கிக்கலாம். இப்போ சப்போஸ் செப்பரேட்டாக வாங்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டி கோர்ஸ் வந்து 2999க்கும், நெக்ஸ்ட்டு இன்கம் டேக்ஸுக்கு வந்து உடைய ஆஃபர் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1999 இருக்கும். அதே மாதிரி டிடிஎஸ் 2499 கிடைக்கும். டிசிஎஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா 999. அதே மாதிரி தான் பிஎஃப்க்கும் 999, இஎஸ்ஐக்கும் 999. ஸோ இதனால் நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் செப்பரேட்டாக வாங்குறவங்களுக்கு இந்த ப்ரைஸு. இதே நீங்கள் காம்போவாக 6-in-1 6 கிளாஸும் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, ஸோ 6 கிளாஸுக்கும் நீங்கள் வந்து சேம் இந்த 4999 பே பண்ணி இதை வாங்கிக்கலாம். ஸோ கிளாஸ் வேணுன்றவங்க ஆசைப்பட்றவங்க, கற்றுக்கணும், ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஒரிஜினல் டேட்டா வச்சு ஃபைல் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கிளாஸஸ்க்கு தேவைன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி இந்த கிளாஸஸை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நாம் இன்றைக்கி இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் வந்து எப்படி பண்ணுறதுன்ற பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அது ஆன்லைன்லேயே நீங்கள் எப்படி பண்ணலாம், அதுக்காக என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் வேணும் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான இன்கம் அப்படின்றத வந்து நீங்கள் அசர்டைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபார்மை சூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம டெமோ கிளாஸஸில் காட்ட போகிறது வந்து ஒரு சேலரிடு எம்ப்ளாய்க்கு எப்படி ஃபைல் பண்ணுறதுன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் போர்ட்டல் லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இ-ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த இ-ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் இங்கே இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்படின்ற ஆப்ஷன் கீழே ஃபைல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணது இங்கே உங்களுடைய அசஸ்மெண்ட் கேட்கும், செலக்ட் அசஸ்மெண்ட். இதில் வந்து நம்மளோட அசஸ்மெண்ட் இயர் 2025-26, அதாவது ஃபினான்ஷியல் இயர் 24-25க்கு வந்து 25-26. ஸோ அது அசஸ்மெண்ட் இயர் இங்கே செலக்ட் பண்ணணும். அப்புறம் ஆன்லைன் மோடில் பண்ணுறீங்களா, ஆஃப்லைன் மோடில் பண்ணுறீங்கன்னு கேட்கும். ஸோ இது ஆன்லைன் ஆஃப்லைன். நம்ம இப்போ ஆன்லைனில் தான் பண்ண போகிறோம். ஆனால் ஆன்லைன் செலக்ட் பண்ணி கண்டினியூன்னு கொடுக்குறோம். இங்கே ஸ்டார்ட் நியூ ஃபைலிங்ன்ற ஆப்ஷன் பார்த்து கிளிக் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. அதில் இண்டிவிஜுவல், ஹெச்யூஎஃப் அண்ட் அதர்ஸு. ஸோ நம்ம வந்து இண்டிவிஜுவல் மூலமாக பண்ண போகிறோம். ஸோ அதனால் கண்டினியூன்னு கொடுக்குறோம். இப்போ இவருடைய ஃபார்ம் நம்பரை சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் வந்து செலக்ட் ஐடிஆர் ஃபார்ம் நம்பர். இல்லை 1லேருந்து 7 வரையும் இருக்கும். ஸோ இது ஆன்லைன் மோடில் இப்போ நம்ம 1 தான் சூஸ் பண்ண போகிறோம். இப்போது லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்ற மெனு கிளிக் பண்ணுறோம். இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் யூ ஃபைலிங் த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபார் எனி ஆஃப் த ஃபாலோயிங் ரீசன், எந்த ஃபாலோயிங் ரீசனுக்காக நீங்கள் இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணுறீங்கன்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. டேக்ஸபிள் இன்கம் மோர் தென் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட், அதை சூஸ் பண்ணி கண்டினியூ கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஃபஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன் நம்ம டீட்டெயில் கொடுக்க போகிறோம். கிளிக் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் இருக்கும், அப்புறம் வந்து பேன் நம்பர் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும், ஆதார் நம்பர் ஹைட் ஆகிருக்கும். அப்புறம் வந்து உங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், உங்களோட மொபைல் நம்பர், மெயில் ஐடி, அந்த அதர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் மென்ஷன் ஆகிருக்கும். அப்புறம் நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் நம்ம அதர்ஸ்ன்னு தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதர்ஸ்ன்னு கொடுத்தாச்சு. அப்புறம் ஃபைலிங் செக்ஷன்ஸ். ஃபைலிங் செக்ஷனில்
139/1 இப்போ நம்ம வந்து டியூ டேட்டுக்குள்ளே ஃபைல் பண்ணுறோம். ஸோ அதனால் 139 கொடுக்கும். இன்கேஸ் நாம் வந்து டியூ டேட் தாண்டி ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதை பீலேட்டட் ரிட்டன் ஃபைல்ட் ஆஃப்டர் டியூ டேட். இப்போ ஜூலை 31 அஃபிஷியல் டியூ டேட்டாக இருக்கும்போது நம்ம ஆகஸ்ட் 1 ஃபைல் பண்ணுறோன்னா இப்போ இந்த ஆப்ஷன் வந்து என்னபிள் ஆகுது, இப்போதைக்கு ஹைட் ஆகிருக்கு. இன்கேஸ் நம்ம ரிவைஸ் ரிட்டன் போடுறோன்னா இதுவே நீங்கள் டியூ டேட்டுக்குள்ளேயே நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஏதோ ரிவைஸ் ரிட்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்கள் பேங்க் டீட்டெயில் கொடுக்கணும். ஸோ இங்கே ஆட் பேங்க் கொடுக்கலாம். இங்கே உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து டைப் பண்ணுங்கள். வேலிடேஷன் ப்ராக்ரஸ்ன்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் கன்ஃபார்ம் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொடுத்தோம். இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லி ஒரு க்ரீன் கலர் டிக் வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து கிராஸ் டோட்டல் இன்கம் செக்ஷனுக்கு வர போகிறோம். இதில் தான் இன்கம் எல்லாம் கொடுக்க போகிறோம். இப்போ இங்கே கிளிக் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் சேலரி. இப்போ உங்களுடைய இன்கம் டீட்டெயில் வந்து இங்கே ஃபீட் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை இன்கம் ஃப்ரம் சேலரியில் இந்த எடிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பார்த்த மாதிரி 55,301 தான் இவ்வளோ அமௌண்ட்டாக இருக்குது, இன்கமாக இருக்குது. ஸோ அதனால் இவருக்கு வந்து அதர் இன்கம் அதர் சேலரியும் அதில் இருக்கிறதா மென்ஷன் ஆகாததால் நம்ம அதர் சேலரியும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். 4,72,500 போட்டிருக்கோம். அப்புறம் வேல்யூ ஆஃப் பர்க்யூசைட் ஆஸ் பர் செக்ஷன் 17 அதோடைய அமௌண்ட் எதாச்சுன்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு இன்கம் ஃப்ரம் ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் அக்கௌண்ட் மெயின்டைன் நோட்டிஃபைடு கண்ட்ரி. ஏதாவது கண்ட்ரி மூலிமா உங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் வருதான்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரி என்னவோ அதை சூஸ் பண்ணணும், இல்லைன்னா இதை ஜஸ்ட்டு டிலைட் மட்டும் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸம்டட் அலோவன்ஸ் இல்லாட்டி உங்களுடைய எம்ப்ளாயர் அலோவ் பண்ணியிருந்த அந்த எக்ஸம்ஷன் அலோவன்ஸ் மட்டும் தான் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ஷன் அண்டர் செக்ஷன் 16 உங்கள் ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் ஆஸ் யூஸ்வல் வந்துடும். இப்போ நம்ம நியூவில் இருக்கிறதுனால அந்த மாதிரி காமிக்குது. இப்போ நம்ம ஓல்டுக்கு மாற்றி காமிக்கிறேன். ஸோ இது ஜஸ்ட்டு இதை ஒரே ஒரு கிளிக் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் பேஜ் முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ அங்கே போய் எஸ்ஆர் நோ ஆப்ஷனுக்கு இங்கே எஸ்ன்னு கொடுத்துடலாம். எஸ்ன்னு கொடுத்து இங்கே கன்ஃபார்ம் கொடுக்கலாம். இப்போ இங்கே மாறி இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எனபிள் ஆகிருக்கு. இது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து நியூவில் இருந்துச்சு, அந்த நியூவில் இருந்ததை இப்போ நம்ம வந்து ஓல்டில் மாற்றிருக்கோம். ஸோ அப்போ ஓல்டில் மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக எல்லா டிடக்ஷன்ஸும் உங்களுக்கு எனபிள் ஆயிரும். ஸோ அப்போ நீங்கள் வந்து அதை எடிட் பண்ணி இப்போ ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் இதை கன்ஃபார்ம் சேவ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இல்லை ஆடுன்னு கொடுக்கலாம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மூலயமா உங்களுக்கு ஏதாவது இன்கம் வந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து இங்கே என்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணுங்கள். இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் நிறையா சோர்ஸஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டு, அப்புறம் டு ஹேவ் அ இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஃப்ரம் டெபாசிட் அக்கௌண்ட், போஸ்ட் ஆஃபீஸ், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, இது மூலிமா வர்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஜஸ்ட் மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் ரீஃபண்டு, நீங்கள் ப்ரீவியஸ் இயரில் அது டேக்ஸு கிளைம் பண்ணும்போது அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏதாவது வந்துடுச்சுனாக்கா இன்கம் ரீஃபண்ட் ரிசீவ் பண்ணியிருந்தீங்க, அதை இங்கே மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பென்ஷன் கூட இருக்குது, அதையும் அனி அதர் இருக்குது, சொல்ல முடியாது வேறு ஏதாவது இன்கம் இருக்குன்னா இல்லை டிஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கலாம், அது அமௌண்ட்டும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். டிவிடெண்ட் இன்கம் இருந்துச்சுன்னா டிவிடெண்ட் இன்கம் பண்ணிக்கணும். ஸோ ஜஸ்ட்டு ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே இதை கொடுத்து முடித்த பிறகு ஒரு முறை ஸ்க்ரால் பண்ணி எல்லாமே செக் பண்ணிவிட்டு கீழே வந்து கண்டினியூன்னு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா இன்கமும் அப்டேட் ஆகிடுச்சு. எக்ஸம்ஷன் இன்கம் இருந்துச்சுன்னா அதை காமிக்கலாம், ஸோ இல்லைன்னா அதை விட்டுருங்க. இது கன்ஃபார்ம்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய இன்கம் பார்ட்டு வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ இப்படி தான் நீங்கள் உங்கள் இன்கம்மை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ பிஸ்னஸுக்கு வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும். இப்போதைக்கு நம்ம சேலரிடு மட்டும் அது பென்ஷனர் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நம்ம காமிச்சிருக்கோம் ஹைலைட் பண்ணி. நெக்ஸ்ட் டோட்டல் டிடக்ஷன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டிடக்ஷன்ஸோடைய டீட்டெயில்ஸ், ஆர் யூ எலிஜிபிள் டு கிளைம் எனி அதர் டிடக்ஷன் ஃபார் டொனேஷன் பெய்டு, நீங்கள் ஏதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கோ இல்லை ட்ரஸ்ட்டுக்கோ டொனேஷன் பே பண்ணினா அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ எஸ்ன்னு கொடுத்து அதை நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம்.
அப்புறம் 80GG கான்ட்ரிபியூஷன், 80GGC கான்ட்ரிபியூஷன் மேட் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காக ஏதாவது டொனேஷன் கொடுத்துருந்தா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆர் யூ எலிஜிபிள் டு கிளைம் டிடெக்ஷன் அண்டர் செக்ஷன் யூ ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ். ஏதாவது டிசபிலிட்டிஸ் பர்சனுக்கு உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணது அமௌண்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், அது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வித் டிசபிலிட்டிஸ் பர்சனுக்காக யூஸ் பண்ணுறது தான் 80DD. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் வந்து எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாமையே இது மாதிரி இல்லாமே அவங்க ரீஃபண்டுக்காக அது மாதிரி பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. ஃபேக் டிடக்ஷன் கொடுத்தீங்கன்னா நோட்டீஸ் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுவும் டொனேஷன் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு முறை ஸ்கிப் பண்ணிடுங்க, பண்ணுறதா பண்ணுங்கள். இல்லாட்டி இங்கே 80C அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த 80Cயில் என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். 80Dயும் இருக்குது, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் ஏதாவது பே பண்ணியிருந்தால் அதையும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 80E இன்ட்ரெஸ்ட் லோன் பேமெண்ட் ஃபார் ஹையர் எஜுகேஷன். ஹையர் எஜுகேஷனுக்காக ஏதாவது லோன் பே பண்ணியிருந்தீங்கன்னா அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் சேவிங் பேங்க் இன்ட்ரெஸ்ட் நம்ம முன்னாடி போட்டோம் இல்லையா, 5000 சேவிங் பேங்க் இன்ட்ரெஸ்ட்னு. ஸோ அதோடைய இன்கமை இங்கே காமிக்கலாம். இப்போதைக்கு நம்ம அதை கிளைம் பண்ணலை, ஸோ அதை நம்ம அப்படியே விட்டுடுறோம். இப்போ நம்ம வந்து ஓல்டு டேக்ஸ் ஸ்லாபில் பண்ணுறதுனால தான் இதெல்லாம் என்னபிள் ஆகிருக்கு. இதுவே நம்ம நியூவில் பண்ணியிருந்தோம், அந்த முன்னாடி போய் அதை மாற்றாமல் விட்டுருந்தோம்னா இது வந்து ஹைட் ஆகிருக்கும். ஸோ அப்போ வந்து ஆட்டோ டிஃபால்ட்டாகவே அது நியூவில் இருந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ டிஃபால்ட்டாக நியூவில் இருக்கிறது நம்ம ஓல்டருக்கு மாற்றிருக்கோம். ஸோ ஓல்டரில் மாற்றி பண்ணுங்கள். ஸோ இதில் எந்த டிடக்ஷன்ஸும் நம்ம கிளைம் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதனால் இருந்துச்சுன்னா அதை கிளைம் பண்ணணும். ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் மட்டும் கொடுக்குறேன். டொனேஷன் எதுவுமே இல்லை, டிடக்ஷன்ஸும் எதுவுமே இல்லை இவருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4th பார்ட்டு டேக்ஸ் பெய்டு பார்ட்டுக்கு வந்திருக்கும். ஸோ இதில் கிளிக் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா வெரிஃபை யுவர் டேக்ஸ் பெய்ட் டீட்டெயில்ஸ். இங்கே வந்து ஆல்ரெடி ப்ரீஃபில்டாக இருக்கலாம் சில டேட்டாஸ் வந்து ப்ரீஃபில் இல்லாமல் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டீட்டெயில் ஆஃப் டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்சஸ், அதாவது டிடிஎஸ் ஆன் சேலரி இன்கம். சேலரி மூலயமா டிடெக்ட் பண்ணப்பட்ட டிடிஎஸோட டீட்டெயில் வந்து இங்கே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த டிடிஎஸ் அதர் தென் இன்கம் அதர் தென் சேலரி, அதாவது சேலரி தவிர்த்து அதர் இன்கம், கான்ட்ராக்டு, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஆஃப் டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்சஸ். இது வந்து டிசிஎஸ். இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்கியிருக்கீங்க, அந்த கார் கம்பெனி வந்து உங்களுக்கு டிசிஎஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்கனாக்கா, ஸோ அந்த கார் கம்பெனியோட நம்பரு, நேம் ஆஃப் த கலெக்டரு, கிராஸ் பேமெண்ட்டு, டிசிஎஸ் அமௌண்ட், ஸோ அதை போட்டு இயர் எல்லாம் மென்ஷன் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அதுவும் ஆட் ஆயிரும். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டேக்ஸ் அண்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் பேமெண்ட். இதுலேயும் நம்ம ஆட் கொடுத்து அனதர் பார்க்கலாம். இதில் நீங்கள் ஏதாவது அட்வான்ஸ் டேக்ஸ் பேமெண்ட் பண்ணியிருந்தா அதோடைய பிஎஸ்ஆர் கோடு, சீரியல் நம்பரு, செலான் நம்பரு, செலான் டேட்டு, நெக்ஸ்ட்டு அதில் அமௌண்ட்டு ஏதாவது பேமெண்ட் பண்ணியிருந்தா அட்வான்ஸாக, ஸோ அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் தாராளம். ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே கொடுத்தது பிறகும் கன்ஃபார்ம்னு கொடுங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து மோஸ்ட்டாக எல்லாமே டேட்டாவும் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக ஃபில் பண்ண வேண்டிய எதுவும் இல்லை, ஜஸ்ட் வியூ மட்டும் தான் இருக்கும். இப்போ டோட்டல் டேக்ஸ் லயபிலிட்டியில் போய் பார்க்கலாம். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் நம்ம முன்னாடி கொடுத்த மாதிரி கிராஸ் டோட்டல் இன்கம். இதில் வந்து சேலரி, இன்கம் ஃப்ரம் சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இது எல்லாம் சேர்த்து தான் இந்த 4,30,301. ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் மட்டும் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இந்த எல்லா சம்மரியும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் ஒரு முறை பார்த்துருங்க. எல்லாமே க்ரீன் டிக்கில் கன்ஃபார்ம்னு இருக்கணும். ஸோ ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இங்கே ப்ரொசீடுன்ற ஆப்ஷனை கொடுங்க. ப்ரிவ்யூ ரிட்டர்ன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை அவசியம் பாருங்கள். ப்ரிவ்யூ ரிட்டர்னில் போயிட்டு இங்கே இந்த பாக்ஸில் டிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே ப்ரொசீட் டு ப்ரிவ்யூன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அதை கிளிக் பண்ணால் தான் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஃபில் பண்ண இந்த ஷீட்டை, அதாவது ஒவ்வொரு சம்மரியும் நம்ம ஃபில் பண்ணோம் இல்லையா, ஸோ ஒவ்வொரு சம்மரியுடைய மொத்த கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட் தான் இந்த ப்ரிவ்யூ டிராஃப்டில் இருக்கும். இந்த பிடிஎஃப்பை வந்து பொறுமையாக நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி ஒரு முறை படித்து பாருங்கள். ப்ரொசீட் டு வேலிடேஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற வந்ததுக்கப்புறம் நோ எரர்ஸ் வேர் ஃபவுண்ட் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து
ப்ரொசீட் டு வெரிஃபிகேஷன் கொடுக்கும். இப்போ தான் ஃபைனல் ஸ்டேஜ் வெரிஃபிகேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ வெரிஃபிகேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஆதாரோட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் கையில் வச்சுங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம வெரிஃபை நவுன்ற ஆப்ஷன் தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கண்டினியூன்னு கொடுக்குறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஆதார் மூலிமா கிளிக் பண்ணணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணுறோம், ஆதார் ஓடிபி அண்ட் கண்டினியூன்னு கொடுக்குறோம். அப்புறம் இங்கே அக்ரீட் கொடுத்து உடனே ஜென்ரேட் ஆதார் ஓடிபின்னு வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு 30 to 20 செகண்ட்குள்ளே ஒரு மெசேஜ் வரும். 6 டிஜிட் ஓடிபி ஒன்று வரும். ஸோ அந்த ஓடிபியை வந்து இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டோம். இப்போ வேலிடேட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். ஓகே, இப்போ சப்மிட் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் ஆயிடுச்சு. டவுன்லோட் ரிசிப்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறோம். உங்களுக்கு ரிசிப்ட் வந்து உடனே டவுன்லோட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஃபைல் பண்ண அந்த அக்னாலஜ்மெண்ட் காப்பி. ஸோ இதை வந்து உங்கள் அசஸிக்கோ இல்லை உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கோ வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கை எப்படி நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணுறதுன்ற பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோ கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் உங்களுக்கு அந்த கிளாஸஸ் நம்ம முன்னாடி சொல்லியிருந்த அந்த கிளாஸஸ் தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறதுக்கான ரிலேட்டடாக சர்வீஸ் தேவைப்பட்டாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணித்தரோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.